இது என்ன சூட்கேஸ்னு பார்க்குறீங்களா? இது ஒரு 18 வயசு பொண்ணு பாவம். அவளை கழுத்தை நெரிச்சு கொன்று சூட்கேஸில் போட்டு ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதான் கதி. இந்த ட்ரெயின் கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா வருது, ஹோசூர் வழியாக வருது. இந்த சந்தப்புரா பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க இந்த சூட்கேஸை. இது மாதிரி எவ்வளவோ பெண் குழந்தைகள் கஷ்டப்படுதுங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம், கர்நாடகாவில் மாத்திரம் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை காணாமல் போகுது இந்தியாவில். இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா? நம்ம தான் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். போலீஸ்காரங்க அவங்களால முடிஞ்சது செய்வாங்க, அவ்வளோதான். நம்ம தான் நம்ம குழந்தைய பார்த்துக்கணும். நம்ம குழந்தை என்ன பண்ணுறா, ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வராளா என்னன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வேறு யாரையும் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம மொபைலு, நம்ம ஆஃபீஸு, நம்ம பார்ட்டி இப்படி இருந்தோம்னா பொன் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. இந்த காலத்தில் 30 வருஷம் முன்னாடி மாதிரி இருந்தது இல்லை. இப்போ இந்தியாவில் குடிகாரங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க, ட்ரக் அடிக்ட் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, இப்போ செக்ஸ் ஃபிலிம் பார்க்குறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. காலம் மாறி போச்சு. நம்ம குழந்தைகளை நம்ம தான் காப்பாற்றணும், அதை தெரிஞ்சுக்கங்க. 70,000 80,000 பொன் குழந்தைங்க காணாமல் போகிறாங்க எவ்ரி இயர் 70,000 பொன் குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. அதுலேருந்து எவ்வளோ குழந்தைங்க திருப்பி கிடைக்கிறாங்க தெரியாது. அதனால் நம்ம குழந்தைகளை நம்ம தான் காப்பாற்றணும். நான் 3வது வீடியோ போட்டிருக்கிறேன். யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்குது. ஆனால் நம்ம குழந்தைகளை நம்ம தான் காப்பாற்றணும். பார்த்துக்கங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். காட் பிளஸ் யூ. ஜெய் ஹிந்த்.